வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மசனகுடி ஆற்றில் காலை நேரங்களில் தண்ணீர் அருந்தவும் சாலையோரங்களிலும் ஆயிரக்கணக்கான புள்ளிமான்கள் படையெடுப்பு. கண்களுக்கு விருந்தளிக்கும் இந்த காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. முதுமலையில் மான், யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் கூட்டமாக உலா வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் வனவிலங்கு சரணாலய பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, சென்னாய், கரடி, கடமான்கள், காட்டுமாடுகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகமாக உள்ளன. இப்பகுதியில் கோடைக்காலம் என்பதால் கடும் வறட்சி நிலவி வந்தது. தற்பொழுது சில சமயங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. இதனால் யானைகள் மற்றும் மான்கள் சாலையோரங்களில் கூட்டம் கூட்டமாக உணவு தேடி வருகிறது. முதுமலை செல்லும் சாலை ஓரங்களிலும் மாயார் சாலையிலும் அதிக அளவு மான் கூட்டங்களை காண முடிகிறது. இதில் மான் கூட்டங்களுக்கு மத்தியில் யானைகளும் வந்து மேய்ச்சலில் ஈடுபடுவது அவ்வப்பொழுது காண முடிகிறது. மசனகுடியில் உள்ள ஆற்றில் காலை நேரங்களில் தண்ணீர் அருந்தவும் சாலை ஓரங்களில் ஆயிரக்கணக்கான புள்ளிமான்கள் ஆங்காங்கே படையெடுத்து மேய்ச்சலில் ஈடுபட்டு வருகின்றன. கண்களுக்கு விருந்தளிக்கும் இந்த காட்சிகளை சுற்றுலா பயணிகள் வாகனத்தை நிறுத்தி ரசித்து செல்கின்றனர். அதிக அளவில் மான் கூட்டங்களும் யானைகளும் உள்ளதால் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யும் வகையில் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுப்பதோ வாகனத்தை அருகில் நிறுத்தவோ கூடாது என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.